ஜனநாயகன் படத்துல சேலரின்னு பார்க்கும்போது விஜய் அண்ணனுக்கு வந்து சேலரி வந்து 220 கோடியாம். சரிங்களா? அது மாதிரி வந்து பூஜா கேட் நம்ம ஹீரோயினுக்கு வந்து 3 கோடியாம். டைரக்டருக்கு வந்து 25 கோடி. சரிங்களா? அதுக்கப்புறம் அனிருத் ப்ரோ இருக்காரு பாத்தீங்களா, இசையமைப்பாளர், இசை போட்டிருக்காருல நமக்கு, அவருக்கு வந்து 13 கோடி. மற்றவங்களுக்குலாம் வந்து 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் அந்த மாதிரி சம்திங் இருக்கும். சரிங்களா? அதனால வந்து இவங்கெல்லாம் வந்து கோடி கணக்கால வாங்குவாங்க காசு சம்பளம் வந்து. சரிங்களா? க்ரோஸ் கணக்கில். அண்ணனுக்கும் நல்ல சம்பளம் தான், 220 கோடி வந்து நல்ல சம்பளம் தான். சரிங்களா? அவ்வளோ கோடி சம்பளத்தை விட்டுட்டு தான் வந்து அரசியலுக்கும் வராங்கன்னு அப்படி இதை பேசி தான் நம்மளும் ஓட்டு கேட்குறோம். சரிங்களா? இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே போய் படத்தை பார்க்குறீங்களா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் வந்து 500 கோடி அடிச்சிருப்பா 1000 கோடி அடிச்சிருப்பான்னா அந்த டாக்கு வேண்டாம். எவ்வளோ கோடி அடித்தாலும் உனக்கு என்ன தருவாங்க? உனக்கு ஒரு பைசா தரப்போறது இல்லை. அதனால வந்து படத்தை பார்க்குறீங்களா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் விஜயனை படம் கடைசி படம் நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்கு, நல்லா மாசம் நடிச்சிருக்காங்க அப்படி சொல்லுங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா. நல்லா இல்லாமல் போச்சுன்னா அச்வினத்து டேரக்டர் வந்து நல்லா இல்லப்பா, டேரக்டர் இப்படி ஒரு டேரக்டரையா செலெக்ஷன் பண்ணி நடிக்கணும், கடைசி படம் அண்ணனுக்கு ஒரு டேரக்டரை கூட சூஸ் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி கூட பேசுங்க. படம் பிடிச்சிருந்தா இப்படி பேசுங்க, பிடிக்கலன்னா இப்படி பேசுங்க. சரிங்களா? அதை விட்டுக்கிட்டு 500 கோடி அடிச்சிரும் 1000 கோடி அடிச்சிரும்னா நமக்கு ஒரு பைசா வரப்போறது இல்லை. உங்களுக்கு ஏதாவது 1 கோடி ரூபா வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட போறாங்களா? நீங்க வந்து விஜயனுக்காண்டி இதெல்லாம் நல்லா இல்லை நல்லான்னு சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா வந்து பேனரை கிளிக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சிருவாங்க. கட்சி வந்து காப்பாத்தாது. விஜயனும் வந்து ஜாமீன் எடுக்க மாட்டாங்க. பொது செயலர் புஷி ஆனந்த் வந்து உங்களுக்கு ஜாமீன் எடுக்க போறது இல்லை. சரிங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து ஒரு வக்கீலை பார்த்து ஜாமீன் எடுக்கணும். அதனால வந்து உங்களை நீங்க தான் பார்த்துக்கணும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துக்கோங்க. சரிங்களா? விஜயனை படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஓட்டு கேளுங்க, அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. ரொம்ப ஓவரா வந்து இந்த மாதிரி பேனர் கிளிக்கிற இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை தான் பார்க்காதீங்கன்னு சொல்றேன். மற்றபடி வந்து அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சினிமாலையும் சப்போர்ட் பண்ணுங்க, எலெக்ஷன்லையும் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பேனர் கிளிக்கிறது, சிவகார்த்தியின் படத்தை பேனர் கிளிக்கிறது, சிவகார்த்தியின் ஃபேமிலியை பத்தி மாஃபிங் பண்ணி போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம். இது வந்து கெட்ட பேர் வந்து விஜயனுக்கும் போகும். அப்படிதான் வந்து பேசுவாங்க. உங்க கட்சியில உள்ளவங்களே இப்படி இருக்காங்க, 15 வயசு பையன் என்னன்னா ஸ்கேம் பண்றான், மெச்சூரிட்டான பையனா வந்து இந்த மாதிரி பேனரை வந்து கிளிக்கிறான், இதான் வந்து உங்க கட்சியில உள்ள தொண்டர்கள் பண்றது அப்படின்னு சொல்லி அவரை தான் வந்து கார்னர் பண்ணி பேசுவாங்க. சரிங்களா? அதனால இந்த மாதிரி செயல்லாம் வந்து பண்ணாதீங்க, அது தப்பு தான்.